அன்புடையீர், நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு உண்மை வரலாறை இன்று நினைவுபடுத்துவோம். அது அல்லாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகளில் ஒருவரான நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. அல்லாஹ் அவரை சோடோம் என்ற நகர மக்களை நேர்மையும் தூய்மையும் கொண்ட வாழ்க்கைக்கு திருப்ப அனுப்பினார். ஆனால் அந்த மக்களின் இதயம் தீமையில் முழுக்க மூழ்கியிருந்தது. நபி லூத் எச்சரித்தார், அறிவுறுத்தினார், வேண்டினார், நேர்மையான வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள். அல்லாவின் கட்டளையை மீறாதீர்கள். ஆனால் அவர்கள் கேலி செய்தனர். பாவங்களே மட்டுமல்ல, அதில் பெருமையும் கொண்டனர். ஒரு நாள் நபி லூத்தின் வீட்டிற்கு அழகான விருந்தினர்கள் வந்தனர். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அல்லாவின் மலக்குகள். அவர்களை பார்த்து சோடும் மக்கள் மேலும் தீமையில் ஈடுபட்டு நபி லூத்தின் வீட்டை சூழ்ந்தனர். நபி லூத் மீண்டும் எச்சரித்தார், இது அல்லாவின் கோபத்தை வரவழைக்கும். அந்த நேரத்தில் மலக்குகள் தங்கள் உண்மையான ஒளிமயமான வடிவத்தை வெளிப்படுத்தினர். அவர்கள் கூறினர், நீங்களும் உங்களுடன் இருக்கும் விசுவாசிகளும் இன்றிரவே நகரத்தை விட்டு வெளியேறுங்கள். யாரும் திரும்பிப் பார்க்கக் கூடாது. அந்த இரவு நபி லூத் நகரை விட்டுச் சென்றார். அதன்பின் இறங்கியது அல்லாவின் கடுமையான தண்டனை. நிலம் புரண்டது. கற்கள் மழை போல் பொழிந்தன. ஒரு நொடிக்குள் சோடும் நகர் முழுவதும் அழிந்தது. தண்டனையைப் பார்த்து திரும்பி நின்ற லூத்தின் மனைவியும் தப்பவில்லை. இந்தக் கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? தீமை எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் அதன் இறுதியில் அழிவே. நேர்மையும் தூய்மையும் ஒருபோதும் நம்மை துரோகம் செய்யாது. அல்லாஹ் பொறுமை காட்டுவான். ஆனால் அநியாயத்தை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. எனவே நம் வாழ்க்கை எப்போதும் சத்தியத்தின் பக்கம் இருக்கட்டும். அல்லாவின் வழியில் நிலைத்திருக்கட்டும்.